Hello friends, welcome to my channel Stocks and Investment Tamil. இந்த வீடியோல கருடா கன்ஸ்ட்ரக்ஷனோட IPO ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க பர்சனல் வியூ அண்ட் ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு. இந்த கம்பெனி 2010 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. மெயினா இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட்ல இருக்காங்க. அதாவது ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸை நிறுவற கம்பெனியா இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 77 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 161 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 154 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 35, 34, 32% கடந்த 3 வருஷத்துல மார்ஜினலா குறைஞ்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2022 18 கோடி, 2023 40 கோடி, 2024 36 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 24% 2022 இருந்தது. அது 25% 2023 உயர்ந்து இப்போ 23% 2024 குறைஞ்சிருக்கு. கம்பெனியோட டோட்டல் நெட்வொர்க் எவ்வளவு இருக்குன்னா 122 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனிக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மட்டுமே 182 கோடி அளவுக்கு இருக்கு. அது கடந்த 3 வருஷத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெர்சன்டேஜும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பெர்சன்டேஜ் சரி 36, 46% வச்சிருக்காங்க 2024. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 15 ரூபாய் 93 பைசா அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 30.62% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்டி ப்ராஜெக்ட், கெபாசிட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், பாஸ்கான் இன்ஜினியர்ஸ், அகுவாலியா கான்ட்ராக்ட்ஸ், பிஎல் காஷியா பர்சன்ஸ் இருக்காங்க. சோ இவங்களோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா கடந்த கீழே இருந்து 3வது இடத்துல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க உங்க பிஎர்ஸை பீட் பண்றாங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎர்ஸ் எல்லாரையும் காட்டிலும் குறைவான அளவுக்கு தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பார்க்கும் பொழுது 8 to 10 அக்டோபர் 2024. இஷ்யூ பிரைஸ் 92 ரூபாய் 95 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 168 கோடில இருந்து 173 கோடி அளவுக்கு இருக்கு. ஆஃப் ஆஃப் சேல் 90 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 264 கோடி. லாட் சைஸ் 157 ஷேர். 14,905 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் ஒரு ஷேர். டீடைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 11 அக்டோபர் 2024. Initiation of refunds 14 October 2024. Transfer of shares to demat account 14 October 2024. IPO listing date பாத்தீங்கன்னா 15 October 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். சோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கரண்டா 6 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டையும் 2 கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் 1 இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் 1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கரண்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட டோட்டல் ஆர்டர் புக் கரண்டா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது 1408 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 26.03% CAGR கடந்த 3 வருஷம் உயர்ந்திருக்கு. எபிட்டா பெர்சன்டேஜ் கன்சிஸ்டன்டா 30% மேல வச்சிருக்காங்க கடந்த 3 பினான்சியல் இயர்ல. இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரெட் ஃபிளாக் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். சோ முதல்ல இந்த கம்பெனியோட டாப் 10 கிளைண்ட்ஸ் மட்டுமே 100% ஆஃப் த ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்லயும் பாத்தீங்கன்னா சில சமயம் உங்க ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், அதாவது உங்க குரூப்புக்குள்ளேயே சில ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு அதுல இருந்து வர அமௌண்ட்டே கிட்டத்தட்ட உங்க ரெவன்யூல ஒரு 40%, 50%, 60% கடந்த பினான்சியல் இயர்ல இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்திருக்கு பினான்சியல் இயர் 2023 அண்ட் 2024ல. அது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ரொமோட்டர் குரூப்பான பிகேஎச் வெஞ்சர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓல நல்ல ரெஸ்பான்ஸ்ல இருந்தாங்க. அதை எக்ஸ்ட்ராவும் பண்ணிருக்காங்க. லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் இருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸும் கடந்த 3 வருஷத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. சோ கிட்டத்தட்ட ஏப்ரல் 2024 இவங்க டோட்டல் ப்ராஃபிட்டே 3 கோடி அளவுக்கு இருக்கு. ஆனா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 182 கோடி அளவுக்கு இருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவா ரெட் பிளாகா நான் பாக்குறேன். சோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வித் இட்ஸ் பிஎஸ் பாத்துருவோம். சோ இவங்களோட பிஎஸ் ஆன பிஎஸ்பி ப்ராஜெக்ட் 21 டைம்ஸ் earningsல இருக்காங்க. கெபாசிட் ப்ராஜெக்ட் 21 டைம்ஸ் earningsல இருக்காங்க. பாஸ்கான் இன்ஜினியர்ஸ் 21 டைம்ஸ் earningsல இருக்காங்க. அஹுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் 35 டைம்ஸ் earningsல இருக்காங்க. பிஎல் காஷியா பர்சன் 35 டைம்ஸ் earningsல இருக்காங்க. கருடா கேக்குற பிரைஸ் டு earning ரேஷியோ பாத்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 18 to 19 டைம்ஸ் earnings, போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 23 to 24 டைம்ஸ் earnings கேக்குறாங்க. சோ இது அவங்களோட 25% growthக்கு ஜஸ்டிஃபைபிளா இருக்கலாம்.
இருக்கலாம். ஆனா அவங்க பிஎஸ்ஐ கம்பேர் பண்ண சொல்லும்போது எந்த ஒரு வேல்யூவேஷன் ஸ்கிராப்பும் இல்லை. நான் பிஎஸ்பி, கெபாசிட், பேஸ்கான் இன்ஜினியர்ஸ்லாம் இவங்களை விட நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அட்லீஸ்ட் வச்சிருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பட் இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன 33 டைம்ஸ் earnings விட குறைவா தான் இருக்கு. இவனோட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்த்துருவோம். கடந்த 3 வருஷத்துல இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 30% அளவுக்கு இருக்கு. ஆனா பிஎஸ் இதே காலகட்டத்துல 15% அளவுக்கு வச்சிருக்காங்க. பேட் 24.72% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெட் ஃப்ரீ கம்பெனியாகவும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க வேல்யூவேஷன் இவங்க பியர்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கு. வேல்யூவேஷன் கேப் இதுவும் லெஃப்டாவும் தென்படல. சோ இந்த பக்கம் நெகட்டிவ்ஸா நான் என்ன பாக்குறேன்னா இவங்க ரெவன்யூ 4% இயர் குறைஞ்சிருக்கு. 13% இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் குறைஞ்சிருக்கு 2024. அதே மாதிரி இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், அதாவது இவங்க ப்ரொமோட்டர் குரூப்புக்குள்ளயோ இல்ல இவங்க சப்சிடரிஸ்குள்ளயோ இவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய ரெவன்யூ பார்த்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இந்த ரிலேட்டட் பார்ட்டில இருந்து இவங்களுக்கு வர இன்கம் 2022 87% உங்க டோட்டல் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு இருக்கு. 2023 95% கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு இருக்கு. இந்த பினான்சியல் 2024 தான் அது 43% குறைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் குறைஞ்சதுனால தான் இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் 2024 குறைஞ்சதோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனே பண்ணதுனாலதான் இவங்களோட 25% அளவுக்கு மார்ஜின்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஐபிஓ வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் வெளியும் போயிட்டாங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸும் இந்த கம்பெனிக்கு அதிகமாவே இருக்கு. ஆர்டர் புக்கை கம்பேர் பண்ண சொல்ல 1400 கோடி நல்ல ஆர்டர் புக்கா தான் இருக்கு. ஆனா இன்டர்னலா இந்த பல சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த ஐபிஓ இப்போதைக்கு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் நான் பாக்குறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.